ஒரு வீடு, ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன பையன். ஒரே ஒரு ராத்திரி எல்லாமே மாறி போயிடுச்சு. என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு சின்ன சண்டை ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாத்திடுச்சு. இன்னைக்கு இந்த கேஸ்ல இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ ரியல் லைஃப்ல நடந்த ஒரு கிரைம் இன்சிடென்ட். கர்நாடகா ஸ்டேட்ல நடந்த இந்த ஒரு சம்பவம் போலீஸையும் மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகுச்சு. அப்படி இந்த கேஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மே 2024 கர்நாடகா ஸ்டேட்ல டாமுகுரா என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 40 வயசான சிவராமும் 35 வயசான அவரோட ஒய்ஃப் புஷ்பாவும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையனும் இருக்கான். இவங்களோட லைஃப் எல்லா லைஃப் போலவே நார்மலான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லயும் நடக்கிற சண்டையை போல தான் இவங்க வீட்லயுமே நடக்கு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் சண்டைகள் பெரிய சண்டையா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு கேஸ்ல போலீஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சண்டைகள் மாதிரி தான் டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் இந்த சண்டை மிகப்பெரிய சண்டையா மாறி இருக்கு. அது என்னைக்குன்னா மே 24 அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிவராம் பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. நார்மலா ஆரம்பிச்ச சண்டை அவங்க பொண்டாட்டி சொன்ன ஒரு வார்த்தையால எல்லாமே மாறிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னா, சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நீ ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நீ பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணை வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவராம் இதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகாம தைரியமா சொல்றாரு, நான் அப்படிதான், நான் ஆம்பளை, நான் அப்படிதான் இருப்பேன், நீ என்ன கேட்கற வேலைலாம் வச்சுக்கூடாது, என்னோட லைஃப் நான் எப்படி வேணா வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட புஷ்பா, நீ அப்படி சொல்றனா நானும் யார் கூட வேணா போவேன், நீ அதெல்லாம் கேட்காதன்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த சண்டை பெருசா மாறி அந்த சின்ன பையன் முன்னாடி இந்த சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர எமோஷனான சிவராம், நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நான் உன்னை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு புஷ்பா அவங்க, இல்ல இரு, நான் எங்க சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்றேன், இதை பெரிய சண்டை ஆக்கி உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த சிவராம், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உன் தலையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை புஷ்பாவும் கேட்டு, டெய்லி நடக்கிற சண்டை தானே, இவன் அதெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ராடு எடுத்து தலையில அடிச்சு சாவடிச்சிடுறாரு. இந்த ஒரு கேஸ் போலீஸ் சொன்னபடி நடந்திருக்கு. போலீஸ் இதை தான் ரிப்போர்ட்லயும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே தான் பையன் முன்னாடியே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சிவராமை தேடி கண்டுபிடிச்சி ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாங்க.